ஊர் முழுக்க இப்போ என்ன பேச்சு அப்படின்னா விஜய் சார் பற்றி தான். இந்த கம்மிங் 2026 அவருக்கு எப்படி இருக்கும்? விஜய் அவரோட அந்த 2026 பொறுத்த வரைக்கும் நியூமராலஜி வந்து அவருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கிற டைமாக தான் இருக்குது. பட் என்னென்னா அவருக்கு ஒரு எதிரிகள் தொல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமோ அல்லது கூட இருந்தே குழிபறிக்கக்கூடிய ஒரு விஷயமோ இருக்கும் அப்படின்னு அவரோட ஜாதகமே அதுக்கு தான் இடம் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1st to 20th February ஒரு சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏப்ரல் மந்த் எலெக்ஷன் நடக்கக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயம் நடக்குது இல்லையா? ஸோ அதுவுமே வந்து அவர் பார்த்தோம்னா அந்த ஒரு பீரியட் அவருக்கு நல்லா இருக்கு. அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த சுய பரிசோதனை அப்படின்னு செய்யக்கூடிய தன்மை இருக்கும் இல்லையா? அது அவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து சந்திரன் வந்து ஆட்சி ஆயிருக்கு. கண்டிப்பான முறையிலேயே அதுக்கு அதெல்லாம் சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஆள் தான். பட் என்னன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய சில பேரைய நம்ம நம்பி அதனால அவருக்கு சில பாதகங்கள் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அது அவர் வந்து லேட் 2026லயே அவர் உணரக்கூடிய ஒரு தருணமே கண்டிப்பான முறையில் வரும். 2026 அவங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய இருக்கும். பட் அந்த சேலஞ்ச் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து அவங்களுக்கு growth அதிகமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த சேலஞ்சை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வந்து கெரியர், ஃபேமிலி அப்படின்ற மாதிரியான விஷயமா எடுத்துக்கிட்டோம்னா ஃபேமிலிலையுமே அந்த மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் எல்லாம் கொஞ்சம் வரதுக்குட்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரிஷபராசி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு வருஷம் வந்து ஒண்டர்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சுப விஷயங்கள் நிறைய நடக்கும். நல்லா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பார்த்தோம்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து நிறைய இண்டிகேஷன்ஸ் நமக்கு வந்து நம்மளுடைய பிரபஞ்சம் கொடுத்துக்கொண்டே இருக்கும். ரொம்ப கடினமாக உழைத்து ஒரு முன்னேறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஒரு ஆண்டு வந்து இருக்கும். பட் அவங்க அதுக்குண்டான ஒரு பரிகார முறை அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து எடுத்துட்டு நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா புதிய மருத்துவ முறைகள் நாடுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்களோ எல்லா விஷயங்களுமே இந்த ஒரு ஆண்டு வந்து மிதுனராசினருக்கு பொறுத்து கண்டிப்பான முறையிலே நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். நம்ம எப்படி ரிஷபராசிக்கு சொன்னோமோ அதையே நம்ம வந்து கடகராசிக்கு எடுத்துக்கலாம். ஏகப்பட்ட அந்த ராசி பலன் அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் காலங்களாகவே கடகராசிக்காரர்கள் அப்படின்னாலே எனக்கு அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு பயந்துகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பாக இருப்பாங்க. தொழில் முன்னேற்றம் இல்லை அல்லது வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக எனக்கு வந்து என்னுடைய தொழிலில் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கடகராசினருக்கு இந்த ஒரு வருடம் வந்து சூப்பராக அமையக்கூடிய இந்த ஒரு ஆண்டு வந்து அவங்களுக்கு 75% வரைக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு விஷயம். வெளிநாட்டு வேலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா அந்த வெளிநாட்டு வேலையுமே அதிகமாகவே எதிர்பார்க்கலாம். வணக்கம் குருஜி. நமஸ்காரம். உங்களை பார்த்ததுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா நீங்கள் கொடுக்குற நிறைய டிப்ஸு நான் என் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஒரு பெருமை இன்னைக்கு உங்களை நான் நேரில் பார்க்கறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு எனக்கு ஆசை. அதுக்கு தான் இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கேன். கண்டிப்பாக. ஊர் முழுக்க இப்போ என்ன பேச்சு அப்படின்னா விஜய் சார் பற்றி தான். சரியா? இப்போது இந்த கம்மிங் 2026 அவருக்கு எப்படி இருக்கும்? முடிஞ்சா மற்ற எல்லா ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லிடுங்க. விஜய் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அவரோட பற்றி நான் ஆல்ரெடி ஒரு இது கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட பற்றி ஒரு வேற ஒரு சேனலில் அவரை பற்றி ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்லியிருந்தேன். இந்த 2026 பற்றி இப்போ கூட 2 நாள் முன்னாடி ரீல்ஸில் போட்டிருந்தேன். 2026 அவருக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதாவது நம்ம நியூமராலஜி ரிலேட்டடாக பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி. நியூமராலஜி அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்லக்கூடிய முறைகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா வேதிக் நியூமராலஜி தான். நாட் லைக் ஜென்ரலாக இவங்க பண்ணக்கூடிய ஒரு இது. அந்த அதோடைய உச்சரிப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து அதையும் பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பேராக தான் நம்ம வந்து அமைக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரியான அந்த எண்கள் அப்படின்றதுக்கு எக்ஸலண்ட் பவர் இருக்குது சாதாரண விஷயங்களில். அதை கரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணினோம். அதை வந்து எப்படி அதை வந்து அதுக்குண்டான எனர்ஜைஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா முன்னெல்லாம் விட இப்போ ரொம்ப அது ஈஸி. இப்போ வந்து முதல்ல வந்து பார்த்தோம்னா ஒரு எண்கள் அப்படின்ற மாதிரி ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கணும். இப்போ அந்த மாதிரி எழுத வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய சோஷியல் மீடியா வந்துருச்சு. இப்போ சோஷியல் மீடியாவில் ஏதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அவங்க ஏதாவது ஒரு ரெகுலராக சாதாரணமாக போட்டுட்டு இருக்கவங்கலாம் நேம் சேஞ்ச் பண்ணி விட்டாலே அந்த நேம் எல்லா இடத்துலையும் அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆமாம், கரெக்ட். இந்த மாதிரி வேறு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப் இருக்குது, மற்ற விஷயங்கள் இருக்குது. இது மாதிரி நிறைய ரொம்ப ஈஸியாக சோஷியல் மீடியாக்கே போக வேண்டாம். வாட்ஸ்அப்பே இருக்குது. வாட்ஸ்அப்பில் டெய்லி அவங்க பண்ண போகும்போது வாட்ஸ்அப்பில் ஒரு அக்கௌண்ட் ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா அந்த பார்க்கும்போது அவங்களுடைய பேரை பார்ப்பாங்க. அந்த நேமோட எனர்ஜி எல்லா இடத்துலையும் பரவணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது பரவ அதுக்குண்டான பலன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ ஐம் ஜஸ்ட் டேக்கிங். அப்போ நான் வந்து 2 நாள் முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா அவர் விஜய் அவரோட அந்த 2026 பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் நியூமராலஜி வந்து அவருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கிற டைமாக தான் இருக்குது. பட் என்னென்னா
அவருக்கு ஒரு எதிரிகள் தொல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமோ அல்லது கூட இருந்தே குழிபறிக்கக்கூடிய ஒரு விஷயமோ இருக்கும் அப்படின்னு அவரோட ஜாதகமே அதுக்கு தான் இடம் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் நான் வந்து இதுக்கும் சொல்லியிருந்தேன், ஒரு ரீல்ஸில் சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி அந்த இதுலேயுமே கூட நான் அதான் கரெக்டான ஒரு பாதையில் செல்ல விடாமல் தவறான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு புஷ் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம். இப்போ அவருடைய ஜாதகம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து எடுத்து இப்போ இந்த 2026க்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா, 2026ல் பர்டிகுலராக இருக்கக்கூடிய பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு வந்து பிப்ரவரி மந்த்துக்கு அப்புறமா ஒரு சேஞ்சஸ் அவருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிப்ரவரி மந்த்துக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி இன்னும் எக்ஸாக்டாக நம்ம வந்து சொல்லலாம். ஆமாம், 20th பிப்ரவரி அந்த பீரியடுக்குள்ளே அந்த வித்தின் அந்த 1st to 20th பிப்ரவரிக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏப்ரல் மந்த்து இது நடக்குது, எலெக்ஷன் நடக்கக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயம் நடக்குது இல்லையா. ஸோ அதுவுமே வந்து அவர் பார்த்தோம்னா அந்த ஒரு பீரியட் அவருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு. பட் ஆனால் அவருக்கு பொறுத்த வரைக்கும் அவருடைய ஜாதகம் வச்சு நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா கண்டிப்பாகவே அவருக்கு உள்ளுக்குள்ள தெரியும், நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரோம், எந்த அளவுக்கு நமக்கு வந்து வர முடியும் அப்படின்றது தெரியும். வெளியில வந்து எல்லா கட்சிக்காரங்களும் யாரா இருந்தாலுமே நான் தான் வந்து சிஎம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நாங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அதுதான் ஆப்வியஸாக சொல்லுவாங்க. இப்போ நம்ம யார் நாளைக்கு கட்சி தொடங்கினாலுமே அதுதான் அவங்க சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அந்த சுய பரிசோதனை அப்படின்னு செய்யக்கூடிய தன்மை இருக்கும் இல்லையா. அது அவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து சந்திரன் வந்து ஆட்சி ஆயிருக்கார். கண்டிப்பான முறையிலேயே அதுக்கு அதெல்லாம் சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஆள் தான். அதெல்லாம் நல்லா அது மாதிரியான ஒரு விஷயமா ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அதிலெல்லாம் எதுவும் நம்ம வந்து சொல்ல முடியாது. பட் என்னென்னா நம்ம கூட இருக்கக்கூடிய சில பேரையை நம்ம நம்பி அதை பேஸ் பண்ணி நம்ம சில விஷயங்கள் ஒரு கால்குலேஷன்ஸ் போடுவோம் இல்லையா. அதனால அவருக்கு சில பாதகங்கள் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதை அவர் வந்து லேட் 2026லேயே அவர் உணரக்கூடிய ஒரு தருணமுமே கண்டிப்பான முறையில் வரும். ஸோ அது மாதிரி தான் அவரோடதுல இருக்கு. அட் த சேம் டைம் அவன் நார்மலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு, அதாவது இப்போ வெளியில் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அந்த சிஎம் போஸ்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரல அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே அவருடைய சுய பரிசோதனையில் அவர் ஒரு கணக்கு வச்சிருப்பாரு. அந்த கணக்கு விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வரதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 ஃபிகர் இதில் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமா ஒரு சில அனலிஸ்ட் எல்லாம் வந்து அவருக்கே வருமானு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்கிறாங்க. அவர் தனியாக நின்னார்னா அவருக்கே கூட எல்லாம் வருமா, அவரே எம்எல்ஏ ஆவாரான்னு தெரியாது அப்படின்ற அளவுக்கெல்லாம் பேசுகிறாங்க. பட் தட் இஸ் நாட் ட்ரூ. கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அவங்களுடைய சீட் அவங்களுடைய இதில் இருக்கக்கூடிய கட்சியிலேயே வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு சீட்ஸ் வரா மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும். அது மாதிரி தான் இருக்குது. 2026 அப்படின்றது மட்டும் இல்லை, ஓவராலாகவே அவருடைய ஜாதகம் அப்படின்ற மாதிரியான விஷயமே அப்படி தான் இருக்குது. ஓ, வெரி குட். அதனால தானே அவர் இதுக்குள்ளே வந்திருக்காரே இப்போ இல்லையா. கண்டிப்பாக இப்போ இந்த பர்டிகுலர் பீரியட் நல்ல ஒரு இதாக இருக்குது, நல்ல ஒரு சேஃப்டி ஜோன் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். ப்ரொவைடட் நம்ம வந்து அவருடைய அந்த கூட இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அவர் கரெக்டாக இது பண்ணிவிட்டு அவர் வந்து அசஸ் பண்ணி எப்படி என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு அவர் வச்சுக்கிட்டாருன்னா அதுக்குண்டான ஒரு பலன் அவருக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். ரொம்ப சூப்பராக நீங்கள் இப்போ விஜய் சாருக்கு சொன்னீங்க. அதே மாதிரி மற்ற ராசிகளுக்கும் எப்படி இருக்குன்னு ஏதாவது ஒரு இது சொல்ல முடியுமா? சொல்லலாம் கண்டிப்பான முறையில். பட் என்னன்னா இதில் ஒரு விஷயம் வந்து நான் வந்து யூஸ்வலாக ராசி பலன் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்றது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக என்னுடைய ஸ்டைல் எப்படின்னு நான் ரொம்ப அதிகமாக வந்து ராசி பலன் அப்படின்ற மாதிரியான பயிற்சி பலன்கள் நிறைய கொடுத்துருக்கேன். இந்த மாதிரியான ஒரு ஆண்டுகளுக்கு தமிழ் புத்தாண்டு இந்த மாதிரி வந்ததுன்னா மெயின் இதுக்கு மட்டும் கொடுத்துருக்கோம் வச்சுக்கோங்க. காரணம் என்னன்னா நம்ம வந்து இது ரொம்பவே ஜெனரிக்கான ஒரு விஷயம். இதில் வந்து ரொம்ப நம்ம பெரிய அளவில் அக்யூரசி எதிர்பார்க்க முடியாது. ராசி பலன் எல்லாருமே நானுன்னு இல்லை, யார் வந்து இறங்கி சொன்னாலும் கடவுளே இறங்கி வந்து ராசி பலன் சொன்னாலும் அதுதான் கதை. நம்ம வந்து 100% அக்யூரசி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடக்காது. சில டைமில் சில விஷயங்கள் சொல்கிறது வந்து அந்த காக்கா குறை பணம் எழுது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கலாம். பட் ஆனால் 70% வந்து 60 to 70% அப்படின்ற மாதிரியான விஷயமா கொடுக்கலாம். நான் வந்து 70 to 80% வரைக்கும் நான் அதை புஷ் பண்ணுறேன். எதுக்காக அப்படி 80% வரைக்கும் புஷ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, வெறும் சந்திரனுடைய நிலையை மட்டும் வைத்துக் கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மற்ற என்னெல்லாம் டிரான்சிட்ஸ் இருக்குன்னு எல்லா கிரக நிலையுமே எடுத்து நம்ம வந்து ராசி பலன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த நம்மளுடைய 2026ன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த 2026ன்னு எடுத்தோம்னா நமக்கு வந்து சனி எதுவும் பயிற்சி கிடையாது. ஆனால் குரு பயிற்சி, மேஜர் பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ்வலாக இந்த நம்மளுடைய செவ்வாய் ஆகட்டும், புதனாகட்டும், அல்லது வந்து பார்த்தோம்னா இவர் சுக்கிரனாகட்டும், அவங்க எல்லாம் ஒரு பிட்வீன் 30 to 40 டேஸ்ல அவங்களுடைய டிரான்சிட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். சந்திரன் வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை அப்படி போயிட்டு இருப்பார், 2 நாளைக்கு ஒரு தடவை போயிட்டே இருக்க போறாரு. சூரியன் வந்து மாசத்துக்கு ஒரு தடவை போயிட்டு இருக்க போறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். மீதி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் தான். ஸோ அப்போ மீதி இருக்கிறவங்க இவங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா சனி வந்து இப்போதைக்கு அவர் நகரில் அந்த 2026 பிரச்சனை கிடையாது. ஸோ ராகு கேது வந்து டிசம்பர் மந்த் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் ராகு கேது பயிற்சி ஒன்று இருக்கு. ஜூன்லயோ ஜூலைலயோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குருவுடைய ஒரு பயிற்சி இருக்கு. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து ஓவராலாக எடுத்து பார்த்துட்டு சொல்றோம்.
ஸோ இதை வந்து மெயினாக நம்ம வந்து எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம்னா ராசிக்குமே அப்ளை பண்ணிக்கலாம், லக்னத்துக்கும் அப்ளை பண்ணலாம். யூஸ்வலாக நான் வந்து அது மாதிரி தான் நான் வந்து கால்குலேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப டீப் கால்குலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா எல்லாத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துகிட்டு பண்ணுறோம் அப்படின்றதுனால இது மாதிரி ரெண்டுத்துக்குமே அது அப்ளை ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் சொல்லலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம மேஷ ராசின்னு வச்சுக்கலாம். இப்போ மேஷ ராசி அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து எடுத்துக்கும்போது இந்த ஒரு இயர் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான இயராக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. 2026 அவங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய இயராக இருக்கும். பட் அந்த சேலஞ்ச் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து அவங்களுக்கு growth அதிகமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த சேலஞ்சை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறது, சேலஞ்ச் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் வந்து ஒரு அப்டக்கல்ஸ் அப்படின்ற மாதிரியோ அல்லது வந்து கஷ்டம் அப்படின்ற மாதிரியோ அந்த கஷ்டமாக பார்க்காம அதை ஒரு சேலஞ்சாக பார்த்தோம்னா நமக்கு அது ஒரு growth ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்துருக்கும். ஸோ அப்போ அந்த மேஷம் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பான முறையிலேயே அவங்களுக்கு வந்து ஒரு growth அப்படின்றது இந்த வருஷத்துல வந்து அந்த சேலஞ்ச் மூலமா வரும். அந்த சேலஞ்சில் அவங்க வந்து சகம்பாராங்களா, அந்த சேலஞ்சை விட்டு அவங்க வந்து அதை ஃபேஸ் பண்றாங்களா அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா நம்மளோட கெரியர் அப்படின்ற மாதிரியான விஷயமா எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கெரியர், ஃபேமிலி அப்படின்ற மாதிரியான விஷயமா எடுத்துக்கிட்டோம்னா ஃபேமிலியிலையுமே அந்த மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் எல்லாம் கொஞ்சம் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபேமிலி அப்படின்ற மாதிரியான விஷயம் கெரியர்லையுமே இருக்கும். பட் நல்ல growth அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கெரியர் அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்னு இந்த ரெண்டு விஷயத்துலையுமே growth கண்டிப்பான முறையில் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா மெயினாக சொல்கிறது வந்து ஹெல்த் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஹெல்த் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சூடு சம்பந்தமாக வரக்கூடிய கொஞ்சம் பிரச்சனைகள் இந்த ஒரு வருஷம் அவர்களுக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஹீட்னால வரக்கூடியது, ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அல்லது ஹீட்டாக இருக்கக்கூடிய ஒரு அந்த சூடுனால இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்கிறாங்க இல்லையா. இப்போ நம்ம வந்து பித்தம் அப்படின்னு சொல்லுவோம் மெயினாக. அப்போ அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் இப்போ நம்ம வந்து ஒரு அஸ்ட்ராலஜியவே மூணே விஷயத்துக்குள்ளே நம்ம வந்து அடக்கிடலாம். வாதம், பித்தம், கபம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஆயுர்வேதத்தில் வந்து அஸ்ட்ராலஜியோட விஷயத்தில் பெரும்பாலும் நம்ம வந்து அடக்கிடலாம்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்தோம்னாலே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ அந்த பித்தம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் 2026 இருக்கும். ஸோ இப்போ பித்தம்ங்கிறது மேலோங்குது அப்படின்னும் போது நமக்கு வந்து டிசிஷன்ஸில் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் வந்து கொஞ்சம் தவறாக இருக்கக்கூடும். ஸோ அதில் கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த சேலஞ்சஸை அவங்க கரெக்டாக கொண்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். சிந்திச்சு வேலை செய்யணும். அந்த அவேர்னஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்ததுன்னா போகும். ப்ராப்பராக வந்து சில டைமில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் சேலஞ்சான பீரியடில் நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளுடைய கடமையை விட்டு தவறக்கூடாது, கடமையிலே கண்ணாக இருக்கணும் அப்படின்னுவாங்கல்ல. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் கடமையில் மட்டும் இல்லை, இப்போ இந்த 3 ஏரியாஸ்லையுமே ஹெல்த்தில் நல்ல கவனமாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப் அண்ட் அதர் ஏரியாஸ், ஃபேமிலி ஏரியாஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சூடான வார்த்தைகள், இது மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். பொதுவாகவே வந்து வேண்டாத வார்த்தைகள் பேசும்போதே அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த நம்மளுடைய ஜாதகத்தில் 2ஆம் இடம் கட்டாயிடும். ஸோ இப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனவாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த 2ஆம் இடத்துல அந்த வாக்கு சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் தனமும் வராது, குடும்பமும் நம்மளை மதிக்காது, அல்லது குடும்பத்தில் வந்து நமக்கு ஒரு அந்யோன்யம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்காது அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப எளிதாக அதனால தான் ஒவ்வொன்றையும் வகையாக பிரித்து வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ ரிஷபராசி அடுத்தது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ரிஷபராசி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு வருஷம் வந்து ஒண்டர்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு 100% அவங்களுக்கு சொல்லலாம். அது மாதிரி 100% நல்லா இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா ரிஷபராசிக்கு சொல்லலாம். அது மாதிரி ஒரு 3-4 ராசிகளுக்கு இந்த ஒரு வருஷம் வந்து ஒண்டர்ஃபுல்லாக இருக்க போகுது 2026 பொறுத்த வரைக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபேமிலி ரிலேட்டட் விஷயங்களாகட்டும், கெரியர் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து சடன் growth இருக்கும். இப்போ ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா சர்டன் டைம்ஸ் நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம செய்கிறோம். ஒரு விஷயங்கள் செய்யும்போது அதுக்குண்டான ஒரு பலன் அப்படின்றது வந்து நமக்கு நம்மளுடைய ஒரு கெப்பாசிட்டிக்கு இது குறைவாக தானே கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. நிறைய பேருக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் இந்த ஒரு ஆண்டு பொறுத்த வரைக்கும் அவங்க சாதாரணமாக சில விஷயங்கள் செய்தாலே அதற்குண்டான பலன்கள் வந்து ரொம்ப சஃபிஷியண்ட்டாகவே இருக்கும். சரி, நம்ம இவ்வளோ எதிர்பார்க்கல, கொஞ்சம் நிறையவே வந்துடுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருக்கும். குடும்பத்தில் நமக்கு ஏதாவது புது வரவு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எய்தர் த்ரூ மேரேஜ் ஆர் த்ரூ குழந்தை அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா, இப்போ அவங்க வந்து வயதானவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இருந்தாங்கன்னா அவங்க பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சுப விஷயங்கள் நிறைய நடக்கும். நமக்கு நல்லா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பார்த்தோம்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து நிறைய இண்டிகேஷன்ஸ் நமக்கு வந்து நம்மளுடைய பிரபஞ்சம் கொடுத்து கொண்டே இருக்கும். எல்லா விதத்துலையுமே நமக்கு வந்து பிரபஞ்சம் ஒவ்வொரு தருணத்திலையுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். அது மூலமாக நம்ம வந்து கண்டிப்பாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பான முறையில் இந்த ஒரு ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு ஆண்டாக தான் இருக்கும். நமக்கு வந்து பெருசாக எந்த ஒரு சேலஞ்சஸுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ப்ரொவைடட் அவங்களுடைய சுயஜாதகம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் பார்த்துட்டு அதில் வந்து வேண்டாத தசாபுத்திகள், ஒரு பாதகாதிபதியோடைய தசாபுத்தியோ 8ஆம் இடமோ 12ஆம் இடம் 6ஆம் இடம் இந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவேட் ஆயிருந்தது அப்படின்ற மாதிரி இதில் மாரகாதிபதியோட தசாபுத்தி ஏதாவது நடந்துகிட்டு இருந்தோம்னா அந்த டைம் கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கும், அவ்வளோதான். பட் அதுவே கூட வந்து பார்த்தோம்னா
அதை இப்போ இருக்கக்கூடிய அந்த ஜெனரல் டிரான்சிட்ஸ்ன்னு சொல்கிறோமே, இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடியது இந்த 2026 அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கோச்சார நிலை அப்படின்னு பார்க்கும்போது அதன் மூலமாக அதை அவங்க சமாளிச்சுக்க முடியும். அப்படி ரொம்ப மோசமாக இருக்கக்கூடியவங்களால கூட அதை சமாளிச்சிட முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து கண்டிப்பாகவே சொல்லலாம். மிதுன ராசி அடுத்தது. நம்ம மிதுன ராசி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடினமாக உழைத்து ஒரு முன்னேறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஒரு ஆண்டு வந்து இருக்கும். ஆமாம், உழைத்து, அதாவது முன்னேற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து போராடி கிடைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு வாங்கல்ல, அது மாதிரி கொஞ்சம் போராடி கிடைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். பட் அவங்க அதுக்குண்டான ஒரு பரிகார முறை அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து எடுத்துட்டு நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சிவ வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள் என்றாலே மிதுன ராசினரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து ரொம்பவே ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கும். சிவ வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து எய்தர் வியாழக்கிழமையோ அல்லது வந்து பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமையோ, இந்த 2 நாளில் எந்த நாளில் அவங்க சிவ வழிபாடு செஞ்சாலுமே மிதுன ராசினரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா யாருக்காவது இந்த டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு எதுக்காவது வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, கிடைக்காம ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க நம்மகிட்ட, இழுத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க, என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அது கிளியர் ஆகும். ஸோ அந்த மாதிரி அதாவது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள், கெட்ட விஷயங்களெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக நடந்துரும்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு விதத்தில் பார்த்தோன்னா இது கெட்ட விஷயம் தானே. ஸோ அப்போ அந்த கெட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக நடந்துரும் அப்படின்ற மாதிரியான விஷயமா, அப்போ அந்த பிரிவு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பிரிதல் எல்லாமே வந்துடும். பட் ஹெல்த் வைஸ் பார்த்தோன்னா ஒண்டர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து மிதுன ராசிக்கு இருக்கும். ஹெல்த் வைஸ் வந்து நல்ல ஒரு ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஏதாவது அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். நல்ல வேறு ஏதாவது ஒரு டாக்டரை பார்க்குறது அப்படின்ற மாதிரியோ, இல்லை புதிய மருத்துவ முறைகள் நாடுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்களோ, எல்லா விஷயங்களுமே இந்த ஒரு ஆண்டு வந்து மிதுன ராசினருக்கு பொறுத்து கண்டிப்பான முறையிலே நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். நல்லா இருக்கும். அடுத்தது நம்ம வந்து கடகராசிக்கு வந்தோம்னா, நம்ம எப்படி ரிஷபராசிக்கு சொன்னோமோ அதையே நம்ம வந்து கடகராசிக்கு எடுத்துக்கலாம். இந்த கடகராசிக்காரங்க தான் இப்போ ரொம்ப ஏகப்பட்ட அந்த ராசி பலன் அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் காலங்களாகவே கடகராசிக்காரர்கள் அப்படின்னாலே எனக்கு அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு பயந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பாக இருப்பாங்க. பட் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஆண்டு கடகராசியோ லக்னமோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ரிஷபராசிக்கு சொன்னோமோ அதே மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அபிஷேகங்கள் செய்து கொண்டே இருந்தால் என்றால் அவர்கள் வந்து பாலபிஷேகம், அப்படி வந்து சிவனுக்கு பாலபிஷேகம் செய்கிறது அல்லது அம்பாளுக்கு பாலபிஷேகம் செய்கிறது, அது மாதிரியான ஒரு அபிஷேகங்கள் அவர்கள் செய்து கொண்டே இருந்தால் அவங்களுக்கு வரக்கூடியதை இன்னும் கொஞ்சம் பன்மடங்காக பெருக்கிக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்குன்னு வச்சுக்கலாம். ரொம்ப காலமாக வந்து நம்ம வந்து கல்யாணத்துக்கு தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிறது அப்படின்றது, வேலை வந்து எனக்கு இருக்கிறது வந்து வெளியில்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த இடத்துல நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி, தொழில் முன்னேற்றம் இல்லை அல்லது வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக எனக்கு வந்து என்னுடைய தொழிலில் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கடகராசினருக்கு இந்த ஒரு வருடம் வந்து சூப்பராக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். நல்லா இருக்கும், நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே போல் தான் அவங்களுடைய குழந்தைகள்னால ஒரு சந்தோஷம், மெயினாக வந்து நமக்கு கப்புள்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்பௌஸ்னால அவங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம் இருக்கணும் இல்லையா. ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒரு நல்ல ஹார்மனி இருந்ததுனால, நம்ம வீட்டில் நல்ல ஹார்மனி இருந்தால் தானே நம்மளால் வெளியில் போய் ஒழுங்காக ஒர்க் பண்ண முடியும். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து கடகராசினருக்கு இந்த மாதம் வந்து இந்த ஒரு வருடம் வந்து 2026 கண்டிப்பான முறையிலேயே கடகராசினருக்கு நல்லா இருக்கும், ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். அவங்க பெருசாக எதுவும் அவங்களுக்கு வந்து சேலஞ்சஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா கோச்சார நிலைப்படி இருக்காது, நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். அடுத்ததாக நம்ம வந்து சிம்மராசின்னு பார்த்தோம். சிம்மராசி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஆண்டு வந்து அவங்களுக்கு ஒரு 75% வரைக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் இருக்கும். அதாவது செய்கிற வேலைக்கு நல்ல ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம். அதுக்கு அதிகப்படியாக வருதா வரலையா அப்படின்றது வந்து அப்பாற்பட்டது. பட் செய்யறதுக்கு கரெக்டான ஒரு விஷயம், செய்யறதே எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. எவ்வளவோ நான் உழைக்கிறேன், அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை அப்படின்ற மாதிரியோ, வீட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் வந்து நான் என்ன பண்ணாலுமே எனக்கு இந்த வீட்டில் மதிப்பு இல்லை அப்படின்னுவாங்க, ரெகக்னிஷன் இல்லைன்னுவாங்க. இந்த ரெகக்னிஷன் இல்லைன்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க சிம்மராசி அவங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. மெயினாக வந்து லேடிஸோட விஷயத்தை பொறுத்த வரைக்குமே அவங்க கணவர் அவங்கள வந்து அட்ரஸ் பண்ணிட்டாலே போதும். எந்த ஒரு லேடிஸ்க்குமே அது வந்து சிம்மராசி தான் இல்லை, என்றாலும் அவங்க கணவர் வந்து கரெக்டாக அட்ரஸ் பண்ணி நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவங்கெல்லாம் யாரும் என்ன பேசினாலும் அதெல்லாம் நீ காது கொடுத்து கேட்காத அப்படின்னு சொன்னாலே அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயம் எல்லாம் சிம்மராசியினருக்கு இந்த ஒரு ஆண்டு காலத்திலே நமக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ப்ரொமோஷன் ஏதாவது பெண்டிங் இருந்தால் கண்டிப்பான முறையில் ப்ரொமோஷன் வந்து வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டு வேலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா அந்த வெளிநாட்டு வேலையுமே அதிகமாகவே எதிர்பார்க்கலாம். சிம்மராசினை பொறுத்த வரைக்கும் நவம்பருக்குள்ளே அது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து சிம்மராசினருக்கு இருக்கும். பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லாவே வரும், பணத்தை பற்றியெல்லாம் பிரச்சனை கிடையாது. பணம் வந்து ஆஸ் யூஷுவல் அந்த நமக்கு ஸ்மூத்தாக நம்மளுடைய பிஸ்னஸ் நல்லா போகுது, கெரியர் நல்லா போகுதுன்னா ஆப்வியஸ்லி நமக்கு பணம் வரதான் வரும், கண்டிப்பான முறையிலே வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சிம்மராசினருக்கு எதிர்பார்க்கலாம். அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். சிம்மராசினை பொறுத்த வரைக்கும் எதுவும் பிரச்சனை இருக்காது, நல்லா போயிட்டுருக்கும்.
கன்னியாராசின்னு எடுத்துக்கலாம். நம்ம வந்து கன்னியாராசின்னு எடுக்கும்போது கன்னியாராசி இவங்க பணத்தை வந்து நிறைய இழந்து போய் தொலைச்சிருப்பாங்க. நிறைய இழந்த பணம் அப்படின்ற மாதிரியான விஷயமோ, அல்லது அவங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது, அவங்களோட ஒரு ஃபேம் ஏதாவது தொலைச்சிட்டாங்க, புகழை தொலைச்சாச்சு, எனக்கு எதுவுமே இல்லை, என்னுடைய பேர் இழந்துட்டேன், என்னுடைய வீடு இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் இழந்ததுன்னு ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு சர்டன் பார்ட் இருக்கும் தெரியுமா, ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையுமே. அட்லீஸ்ட் அவங்களோட ஹெல்த்தையாவது அவங்க இழந்துட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஹெல்த் எனக்கு நல்லா இருந்தது, இழந்துட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இருப்பாங்க. நல்ல பீரியடை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கன்னியாராசினருக்கு இந்த ஒரு ஆண்டு வந்து ரொம்பவே நல்லா நம்ம கண்டிப்பான முறையிலே சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ, மிஸ் பண்ணதெல்லாம் இந்த ஒரு வருஷம் வந்து அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரியான விஷயம் நம்ம வந்து சொல்லலாம். நல்லாவே இருக்கும். கன்னியாராசினரை பொறுத்த வரைக்கும் எதுவும் கவலைப்பட வேண்டியது கிடையாது. புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும். பட் என்னென்னா நம்ம வந்து கரெக்டாக நிறைய சோர்ந்து போய் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கண்ணில் விளக்கெண்ணை விட்டுட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன சிக்னல்ஸுமே வந்து நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி நமக்கு நிறைய நாள் நம்ம வந்து ரொம்ப வேதனையும் வருத்தமும் பட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சடனாக ஏதாவது ஒரு நல்ல காலம் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண தெரியாது. நம்ம வந்து இங்கே வர்றவங்களே ஒரு சில பேர்கிட்ட நம்ம வந்து ஜாதகம் பார்த்துட்டு இப்போ நல்லா தான் இருக்குது பீரியட், நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேண்டாம்னு சொன்னால் அவங்களுக்கு நமக்கு தெரியும் அதில் வந்து அவங்களுக்கு வந்து மன வருத்தம் தான் அதிகமாக இருக்குது, மனோரீதியான பிரச்சனைகள் தான் இருக்கிறது அப்படின்னு. ஸோ சொன்னாலுமே என்ன சார் நான் அப்படியே தான் இருக்கேன், எனக்கு இன்னும் அது மாறவே இல்லை, மாறும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், மாறவே இல்லை, நிறைய பேர் சொன்னாங்க மாறும்னு, ஆனால் மாறவே இல்லை இப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது ஆக்சுவலாக மாறி இருக்கும். அந்த மாறின விஷயங்களை அவர்கள் வந்து உபயோகப்படுத்த தவறிவிப்பார்கள். நம்ம வந்து உதாரணத்துக்கு நம்ம ஒரு டைஃபாய்டு வந்து படுத்துக்கிறாங்க ஒருத்தங்க வச்சுக்கோங்க, ஒரு 15-20 டேஸ் இருக்கு. அந்த 15-20 டேஸ் கழிச்சு அந்த 21st டே அவங்களுக்கு வந்து எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னு ரிப்போர்ட் வந்துருது. அந்த 21வது நாள் அவங்களால எழுந்து ஓட முடியாது கடகடன்னு. அவங்க அந்த ஃபர்ஸ்ட் டேக்கு முன்னால் அவங்க டைஃபாய்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னால் இருந்த ஒரு சூழ்நிலையில் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி அவங்க ஆக முடியாது. இட் வில் டேக் சம் டைம், ஒரு வாரமாவது ஆகும். அதுக்கு உண்டான அவர்கள் போஷாக்கான உணவுகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு வந்து திரும்பி நார்மலாக வந்துடுவாங்க. எனக்கு தான் எதுவுமே இல்லைன்னு சொன்னியே, நான் வந்து இப்போ கிளியராக இருக்கேன்னு சொல்கிறேன், என்னால் அந்த மாதிரி ஓட முடியலையே, என்னால் நான் முன்ன மாதிரி இது பண்ண முடியலையேன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து அறியாமை தான் இல்லையா? ஸோ அப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு நிலைமை அவங்க வர்றதுக்கு அவங்க எப்படி அவங்களோட உடலுக்கு அவர்கள் போஷாக்கு கொடுக்குறோமோ அதுபோல் இந்த கன்னியாராசினரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மனதிற்குண்டான ஒரு போஷாக்கை அவர்கள் கொடுக்க வேண்டும். நமக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு, நாம இனிமேல் நல்லா இருக்க போகிறோம், இந்த வருஷத்தை நம்ம செமையாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ரியலைசேஷன் வந்ததுன்னா கன்னியாராசினரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு ஆண்டு இருக்கும் 2026.